வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். 1952ஆம் ஆண்டு முதல் 54 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ராஜாஜி அவர்கள். அப்போது முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் வருகிறது. தமிழன் என்கிற பெயரில் ஒருவர் எழுதியிருக்கிறார். நான் மெட்ராஸ் அசோக் தியேட்டரில் பராசக்தி என்று ஒரு படம் பார்த்தேன். இதுவரையில் என் வாழ்நாளில் காணாத காட்சி. மக்கள் குறுகிய பாதை ஒன்றில் முண்டி அடித்துக்கொண்டு மிருகங்களைப் போல முன்னேறுகிறார்கள். போலீஸ் தடியடியை கூட அவர்கள் பொருட்படுத்தவில்லை. பகீரத பிரயத்தனம் என்பார்களே, அதைவிட இது மோசமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி டைட்டில் கார்டு வருகிற போது கதை வசனம் மு. கருணாநிதி என்று வந்தவுடன் அந்த திரையரங்கமே விசில் அடித்து ஆர்ப்பாட்டம் செய்து ஆரவரிக்கிறது. இப்படி ஒரு காட்சியை நான் பார்க்கவில்லை. இதை முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய ஆபத்திற்கான முன்னோடியாக இருக்கிறது. எனவே பராசக்தி படத்தை தடை செய்ய வேண்டும். கைதட்டுகிற அந்த காட்சியை என்னால் பொறுக்க முடியவில்லை. இப்படிக்கு தமிழன் என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். அன்றைக்கே தமிழன் என்ற பெயரில் திராவிடத்தை யாரோ ஒருவர் எதிர்த்திருக்கிறார். இதனை ஆய்வாளர் MSS பாண்டியன் திமுக சினிமாவின் காலமும் வரலாறும் என்னும் தன் கட்டுரையில் வெளிப்படுத்தியுள்ளார்.